திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முதல் டெல்லி பயணத்தை முதலமைச்சராக மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பிரதமர் அலுவலகம். பிரதமர் அலுவலகத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய சந்திப்பு இது. இன் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் அவங்க 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது திரு நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரும் அல்ல, திரு விஜய் அரசியலையும் இல்லை. அன்று உச்ச நட்சத்திரமாகவும் பிரதமர் வேட்பாளராகவும் சந்தித்து கொண்டவங்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய நடுவண் அரசுடைய பிரதமராகவும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராகவும் சந்தித்து கொள்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சருக்கு வெற்றி பெற்ற உடனே வாழ்த்து தெரிவித்திருந்தார். இவரும் அந்த வாழ்த்து அங்கீகரித்து பதிலுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்திருந்தார். வழக்கமாகவே புதிய அரசுகள் மாநிலத்தில் அமைந்தவுடன் அது எந்த மாநிலமாக, அது தமிழ்நாட்டு மரபு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் வந்த மாத்திரத்திலேயே மத்திய அரசோடு நல்லுறவு பேண, இல்லை இந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை பெறுறதுக்கு இந்த முதலமைச்சர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்வது வழக்கம். அதுபோலவே தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக டெல்லி சென்றிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம், தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டிருக்கிறார். இப்போது இந்நேரம் அநேகமாக பிரதமர் அலுவலகத்துக்கு சென்றிருப்பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விஷுவல்ஸ் வரும். 4:30 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பிஎம் உடைய ஆஃபீஸ் வந்து கீப்ஸ் இட்ஸ் டைம் அன்லெஸ் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருந்தால் ஒழிய 4:15 மணிக்கு அவர் போய் சேர்ந்திருப்பார். ஒரு சின்ன வெயிட்டிங் டைமுக்கு பிறகு 4:30 மணி அளவில் பிரதமர் முதலமைச்சர் சந்திப்பு நடக்கும். அந்த விஷுவல்ஸையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரையில் பார்ப்பீங்க. மேகதாட்டில் கர்நாடகத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அவங்க காட்டக்கூடிய பிடிவாதம், இதெல்லாம் இந்த அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவாகி இருக்கிறது. அது பல வகைகளில் கர்நாடக அரசு செய்வது என்பது விதி மீறல் என்று பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதை முதலமைச்சர் வலியுறுத்தி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலாகாலமாக தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கச்சத்தீவு விவகாரம், காவிரி விவகாரம், முல்லை பெரியார் விவகாரம், இப்படி நிறைய விவகாரங்கள்லாம் எல்லா முதலமைச்சர்களும் இவருடைய முன்னத்தியர்கள் அனைவருமே அவங்களுடைய பிரதமருடனான சந்திப்பில் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. அதுவும் இந்த மெமரண்டமில் இடம்பெறும். தற்போதைய சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக சவால்கள் இவை எல்லாமும் பேசப்படும். மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ரொம்ப வழக்கமாக 2 தரப்பும் சந்திக்கிறதுனால தி கீப் இட் வெரி கார்டியல். பிரதமர் மோடியை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் சந்திக்கிறார் முதல்வர். ரமேஷ், நம்மோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. வழக்கமாக பிரதமரை சந்திப்பாங்க. நீங்கள் காலையில் சொன்னது போல் செல்வி ஜெயலலிதா அவருடைய நண்பராகவும் இருந்த திரு அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்திருக்கிறாங்க. ஏன்னா நிதி பகிர்மானத்தில் நிதி அமைச்சகத்துடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. உள்துறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இன் ஆல் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ் திரு அமித்ஷா அவர்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறார். இந்த சந்திப்புகளுடைய சாராம்சமாக என்ன சொல்கிறாங்க, இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த சந்திப்புகள் பற்றியும்? தமிழக முதலமைச்சருடைய அந்த கான்வாய் பிரதமருடைய இல்லத்தை அடைந்திருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு பிரதமருடைய இல்லத்தில் நடைபெறப் போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. அங்கு ஒரு 10 நிமிடங்கள் காத்திருப்புக்கு பின்னர் 4:30 மணி அளவில் பிரதமரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அவரை சந்திக்கும் போது பிரதமருக்கு தமிழக முதலமைச்சரின் சார்பில் பூங்கொத்து கொடுக்கப்படும், சில நினைவு பரிசுகள் வழங்கப்படும். ஒவ்வொரு முதல்வரும் பிரதமரை சந்திக்கின்ற போது சில நினைவு பரிசுகளை கொடுப்பார்கள். கேரள முதல்வர் நேற்று பிரதமரை சந்தித்த போது கூட அந்த மாநிலத்தில் ஓகே, நீங்க சொன்னது போலவே இந்த சந்திப்பு நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். கோ ஹெட் ரமேஷ். நேற்று கேரள முதல்வர் பிரதமரை சந்தித்த போது அந்த மாநிலத்தினுடைய பிரபலமாக இருக்கக்கூடிய கதகளியை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக கதகளி பொம்மையை பிரதமருக்கு பரிசாக வழங்கினார். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் தற்போது பிரதமர் மோடிக்கு என்ன பரிசை வழங்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தமிழக முதலமைச்சருக்கு பிரதமர் மோடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற போது அப்போதே பிரதமர் மோடி தொலைபேசியில் அழைத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு உறுதிமொழியையும் வழங்கினார். தமிழக முதலமைச்சருடனான இந்த சந்திப்பின் போதும் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் சண்டைகள் இருக்கலாம், தேர்தல் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தற்போது தேர்தல் முடிந்துவிட்டது. நாம் அனைவரும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு டீம் இந்தியாவாக செயல்பட்டு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பிரதமர் நிச்சயம் வலியுறுத்துவார். இதற்கு முன்பு கூட பல தருணங்களிலே
இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்கிறார். நாம் அனைவரும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சரிடமும் இந்த கருத்தையே பிரதமர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் பரிந்துரையை வழங்குங்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தியுங்கள். அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கும் உரிய நிதி உதவியை வழங்குவதற்கும் மத்திய அரசு தயாராகவே இருக்கிறது என்கிற ஒரு உறுதியையும் தமிழக முதலமைச்சருடைய ஸ்ட்ரக்சர் வழக்கமா என்ன இருக்கும்? ரெண்டு தரப்பிலுமே அதிகாரிகளும் உடன் செல்வார்கள். தலைமைச் செயலாளர் இருப்பார், முதலமைச்சருடைய செயலக அதிகாரிகள் இருப்பாங்க, அங்கேயும் பிரதமர் அலுவலகத்துடைய அதிகாரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். சில தருணங்கள்ல 1-to-1 இந்த அதிகாரிகள் இல்லாம ரெண்டு தலைவர்களும் அவங்க மட்டும் மேபி மொழிபெயர்ப்பாளர்கள் கொண்டு மட்டும் சந்திக்கிறதுக்கான சூழல்களும் இதற்கு முன்பு அமைந்திருக்கிறது. சிலது ரிப்போர்ட் ஆகும், சிலது ரிப்போர்ட் ஆகாது. அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கா? அதாவது பொதுவாகவே இது மாதிரியான முக்கிய தலைவர்கள் சந்திக்கும் போது அது அரசு ரீதியான சந்திப்புகளாக இருந்தால் அதிகாரிகளும் உடன் இருப்பார்கள். அவர்கள் அலுவல் கூர்ந்த அந்த கோரிக்கைகளை வைக்கும் போது அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் உடன் இருப்பார்கள். இருவரும் பேசிக் கொள்வதை ஒருவருக்கு ஒருவர் மொழிபெயர்ப்பாளர்களும் கூட மொழிபெயர்ப்பு செய்வார்கள். அதன் பிறகு அரசியல் ரீதியாக சந்திப்பதாக இருந்தால் அவர் முதலமைச்சரோடும் சரி பிரதமரோடும் இருக்கிறவர்களும் சரி நீங்கள் சிறிது நேரம் வெளியே அமர்ந்திருங்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு சம்பந்தப்பட்ட இருவர் மட்டுமே 1-to-1 நேரடியாக பேசுவார்கள். அது அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையாக இருந்தால் மட்டுமே. அது போன்ற பேச்சுவார்த்தையின் போது இரண்டு தரப்புமே ஒரு மொழிபெயர்ப்பாளர், பொதுவான ஒரு மொழிபெயர்ப்பாளர் உடன் இருப்பார்கள். இந்த சந்திப்பிலும் போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி அவர்கள் கொண்டு செல்ல போகிறார்கள் என்பது அந்த சந்திப்பு நடந்து முடிந்த பிறகுதான் தெரியும். ஆனால் வெறும் இது நிர்வாகம் சார்ந்து மட்டுமே இவர்கள் கோரிக்கை முன்வைக்கிறார்கள் என்றால் இவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவர்கள் சந்திக்கின்ற போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் செயலாளர்களும் உடன் இருப்பார்கள். ஓகே, இப்படி நடந்த சந்திப்புகள் பல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்போர்ட் ஆகாமல் பிற்காலங்களில் வெளிவந்த சந்திப்புகள்லாமும் கூட இருக்கிறது. அதற்கான ஸ்கோப் இப்போ நீங்கள் ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் போதும் கூட அந்த வெளியுறவு செயலக அதிகாரிகள்லாம் இருந்தாலும் கூட ஒரு 1-to-1 மீட்டிங் சில சூழல்கள் அமைந்திருக்கு. நம்ம பார்க்கின்றோம். பிரதமர் அலுவலகத்துக்கு முதலமைச்சருடைய கார்கேட் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.